வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குருஸ்ரீயா காணொலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏடிஎம்கேல இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ இவங்க வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ரெண்டு விஜயபாஸ்கர்ஸ். ரெண்டு விஜயபாஸ்கர்ஸ். ஆமாம், சொல்லும் போதே வேறு மாதிரி இது கேட்டா பாஸ்கர்ஸ். ஏன் என்ன எப்படி இருந்தது? அதுதான் அது மக்களே கமெண்ட்ல சொல்லுவாங்க எப்படி இருந்ததுன்னு. அது என்னன்னா, நானும் பார்த்தேன் மக்கள் வந்து பஸ்ஸில் கூட்டமாக வந்தாங்களா, 200 பஸ் ஏதோ வந்துச்சு. சரி, ஏதாவது வீடியோவில் பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை? இல்லை, பஸ்ஸை பார்த்தேன், வீடியோவில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. கீழே பெருசாக எழுதியிருப்பாங்க, கூட்டம் வந்தது, அலை மோதிச்சு, அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆச்சு, பிரெட்டு போட்டாங்க, சாப்பிட்டாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கடந்த ஒரு 3 கட்சி மீட்டிங் நடத்தினாங்க. 3 மீட்டிங், அதாவது வேறு கட்சியிலேருந்து இவங்க கட்சிக்கு ஜாயின் ஆகிறதா சொல்லி நடத்தினாங்க. அந்த கட்சி ரீசெண்டாக நடந்த மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டின கதையாக இருந்தது. ஒரு இடத்துல நியூஸில் பார்க்க சொல்ல 5000 பேர் வருவாங்கன்னாங்க, இன்னொரு இடத்துல 10,000 பேருன்னுவாங்க, இன்னொரு இடத்துல 20,000 பேருன்னுவாங்க. ஆனால் வீடியோவில் காமிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி டிஎம்கேல நடத்துனாங்க பாருங்கள். அதாவது மக்களை காட்டவே மாட்டாங்க, வெறும் ஸ்டேஜை மட்டும் காட்டுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சேம் கண்டிஷனை இங்கேயும் பின்பற்றுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, டிவிக்கே வந்தது எதுக்காகனா கரப்ஷனை ஒழிக்கணும், இப்போ நடக்கிற அரசியல் சரியில்லை, அந்த அரசியல் ஆப்போசிட்டாக வேற மாதிரி அரசியல் பண்ண போகிறோம், அது யார் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிக்கேல எல்லாரும் சொன்னது. ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா அது ஏதோ பழைய அரசியல் அப்படியே டிட்டோன்னு, ஒரு சேஞ்சுமே இல்லை, முன்னாடிலாம் இருந்ததோ அதான் இப்போ நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் தான் திரும்ப நிறையா காணொலியில் சொல்லியிருப்பேன், அது ஒரு லாட்ரி கிங், அந்த ஃபேமிலி சார்ந்த நபர். அவர் என்ன சொல்கிறாரு, கரூர் சம்பவத்தில் இவங்க வந்து பெரிய ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது டிஎம்கேலேருந்து டிவிகேல எம்எல்ஏவை வந்துட்டு விலைக்கு வாங்குறதா 35 கோடி வரைக்கும் பேசுகிறாங்க, 8 பேர்கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. ஆதாரமும் கையில் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, அதான் எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, எத்தனை பேர் போனாங்க எங்கே டிவிகேலேருந்து? ஏன் நீங்கள் கொஸ்டின் கேட்குறது இல்லை, இங்கே எங்கே சொன்னால் வந்துட்டு ஃப்ளாஷ் நியூஸ் போடுவாங்க. அதாவது மீடியா யார் கையில் இருக்குது? கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு. அவங்க சொன்னாங்கன்னா தான் போடுவாங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஆதாரம் கிடச்சிச்சுன்னாங்களே, ஆதாரத்தை வெளியிட்டாங்களா? வெளியிடலையா? எங்கே வந்தது ஆதாரம்? தெரியல, நீ தான் சொல்லணும். ஆதாரமும் வரல, ஆளை மட்டும் வந்தது, நியூஸில் மட்டும் காமிச்சாங்க. இல்லை, எனக்கு இந்த டவுட் எனக்கு வந்துச்சு, அது மக்களுக்கு புரியுமான்னு தெரில. இந்த டவுட்டு மைண்டில் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. காசு கொடுத்தாங்க 35 கோடி, ஆனால் யாரும் டிவி கேட்க வரல. காசு கொடுக்கறதா பேசிட்டு இருந்தாங்களாம், 35 கோடி பேரம், 30லேருந்து 35 கோடி வரையும் பேரம் பேசிட்டு இருந்தாங்களாம். அதுக்கான ஆதாரம் இவங்கள்ட்ட கிடச்சிச்சான். அதில் சம்மந்தப்பட்டவங்க 2 பேர், திருநாகரசு, அப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் அசோக்குமார், அதாவது செந்தில் பாலாஜி அவரோட தம்பி. இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா, பேரம் பேசுனாங்கன்னா அக்செப்ட் பண்ணாதானே பேரமே பேசியிருப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, 35 கோடி வரைக்கும் தரோம். இப்போது என்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா தான் நான் உங்கள்கிட்ட பேரம் பேசவே வருவேன். டிவிக்கேல யார் ரெடியாக இருந்தா? உங்களுக்கு ஒன்று புரியுதா? என்னன்றது கேட்பாங்க, கால் பண்ணால் சொல்லுங்கள், நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறோம், இந்த மாதிரி 35 கோடி வரைக்கும் தரோம், வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. எப்படி 35 கோடிக்கு பேரம் பேசுகிறவங்க அசால்ட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோனில் போய் பேசி பேரம் பேசுறதுக்கு போயிடுவாங்களா? 35 கோடி தரேன்னு சிம்பிளா? முட்டா, அதாவது நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி அப்போ யாரை கேட்குறீங்க? மக்கள் முட்டாளா? மக்கள் நம்பிடுவாங்களா? அப்போ இவங்க சொன்ன நியூஸை வந்துட்டு கேட்டுருவாங்களா? அப்போ அதுதானே கேஸ் போட்டிருக்காங்க, எல்லாம் நான் உண்மைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் இருக்கு, அதாவது இவருக்கும் திருநாவுக்கரசுக்கும் செந்தில் பாலாஜி தம்பிக்கும் வந்துட்டு ஒரு இடத்துல மீட்டிங் பேசியிருக்காங்க, அதனால இவங்க மேல எஃப்ஐஆர் புக் பண்ணியிருக்கோம், இவங்க அவங்க கூட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்க என்ன பேசினாங்க, ஆதாரம் என்ன, அது ஒன்றும் வெளியில வரல, ஜஸ்ட் ரூமர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, டிவிகேல வந்து ஜாயின் ஆனாங்க. அதாவது தீய சக்தி தூய சக்தியாக வந்துட்டு இப்போ சேர்ந்துருக்காங்கல்ல, அதை வந்து மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவர் தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணாரு. யாரு? டிவிகேல இருக்க தலைவர் இருக்காருல்ல, டிவிகேல இருக்க மெயின் தலை யாரு? தளபதி சொல்றேன். அவர் தானே மார்க்கெட்டிங் பண்ணாரு அவங்க தீய சக்தின்னு. அந்த தீய சக்தியை இப்போ கூடவே வச்சுக்கிறதாண்டா அசிங்கமா ஒரு மாதிரி அப்படின்னு ஃபீல் ஆகாது? என்னடா நம்ம இவ்வளோ பேசிட்டு இவங்களே தூக்கி வந்து பக்கத்தில் வச்சுக்கிறோமே. ஸோ அதனால அதில் இல்லாமல் வெளியே வந்து அதில் எல்லாம் நீங்கள் பார்த்துங்க, அந்த இடத்துல நான் வந்து நின்னா என்ன மக்கள் தப்பாக நினைப்பாங்க. புரியல என்னது? அதாவது இந்த 2 பாஸ்கர்ஸ் அந்த இடத்துல அவர் வந்து நின்னா மக்கள் வந்துட்டு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, தளபதி வரல. அப்போ தளபதி வரல, அவருக்கு பிடிக்கலன்னு யார் சொன்னா? அவர் தான் எலெக்ஷன் முன்னாடி சொன்னாரு தீய சக்தின்னு. எல்லாரும் தான் சொன்னாரு. எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? ஏங்க இவங்க குறிப்பா 2 பேரை தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு அதே இடத்துல போயிட்டு.
இப்போ அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க கடைசியா? உங்க வாயில சொல்லுங்க. ஆமா, எங்க தலைவர் வந்துட்டு நேத்து ஒன்று பேசுவாரு, நாளைக்கு ஒன்று பேசுவாரு, நாங்கெல்லாம் அப்படிதான் பேசுவோம், இதுதான் பொழப்பே எங்களுக்கு, இப்படி பொழப்பு நடத்தினாதான் எனக்கு அரசியலே நடத்த முடியும், இப்படி நடத்தினாதான் மக்களை முட்டாளாக்க முடியும், இந்த மாதிரி முட்டாளை வச்சு தான் நான் அரசியல ஜெயிக்க முடியும், நான் ஜெயிச்சு தான் நான் என்னோட சாதனையெல்லாம் மேலே ஏறி உட்கார முடியும், அப்படி வந்து பேசி பேசி எல்லாரையும் கவர் பண்ண முடியும். வேற என்ன பண்றாங்க? நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் இது நீங்கள் ஸ்பீடாக சொல்லி முடிச்சிட்டீங்க, மக்களுக்கு புரிஞ்சுதான் தெரியலையே. அப்படியா? அதாவது பொறுமையாக சொல்லட்டுமா, மக்களை நம்ப வைக்கணும்னா அவங்கள திருடுன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் மக்கள் நம்பி எனக்கு ஓட்டு போடுவாங்க, திரும்பவும் நான் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வர சொல்ல திருந்தி வந்துட்டாங்க, நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும், சேர்த்ததுக்கப்புறமா இவங்க தூய சக்தி ஆயிடுவாங்க. தலைமை சரியா இருந்தா கீழே இருக்கிறதெல்லாம் சரியா இருக்கும். யார் தலைமை போல இருக்கு? யார் தலைமை? தளபதி தலைமையில். அவர் நல்லவர், அவர் கீழே இருக்கிற சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. எனக்கு புரியல, நீங்கள் வந்துட்டு பேசும்போதே ஒரு விஷயத்தை எனக்கு கிளியராக பண்ணுங்க. கால்குலேஷன் போட்டால் கூட 1 + 1 2ன்னு சொல்கிற மாதிரி ஆன்சர் இருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு எத்தனை இவர் ஒன்று சொல்கிறாரு, இவங்க தீய சக்தின்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தூய சக்தியாக மாறுறதுக்கான ரீசன் என்ன? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. இதுக்கு என்ன சொல்கிறது? அதான் சொன்னேன் ஸ்பீடாக, நாங்கள் இப்படி தான் பொழப்பு நடத்துவோம், நாங்கள் பொய்யா பேசுவோம், அதை மக்களை நம்ப வைப்போம், நான் ரீல்ஸ் போட்டு சென்டிமெண்ட்டை போட்டு பேக்ரவுண்டு மியூசிக்கை போட்டு அதை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண வைப்போம், ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிச்சு அந்த இடத்துல உக்காந்து அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம் நல்லது தான் செய்வோம், நாங்கள் நேர்மையானவங்கன்னு சொல்லுவோம், ஆனால் பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் வருது, இந்த மாதிரி அட்வொகேட்ஸ், கவர்மெண்ட் அட்வொகேட்ஸை வந்துட்டு போஸ்டிங் நடத்துறதுக்காக ஒரு 30 lakhs 25 lakhs பேரம் பேசுகிறாங்களாம். அது தாவேக்கா நிர்வாகி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது ப்ரூவ் ஆகல, அப்படிதான் பேசுவீங்க. இதுதாங்க நீங்கள் அதாவது வேற லெவலுங்க. நீங்கள் எது சொன்னாலும் ஆமாங்க. இப்போ பாருங்க, செங்கோட்டையன் அவர் கேஸை வந்துட்டு கோர்ட்டில் ப்ரூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் ப்ரூவ் ஆகலை. இது எப்படி? அதான் பிரேக் பண்ணிட்டாங்களே கேஸை. அதுதாங்க, உங்ககிட்ட அவங்க மேலே கரை படிகிற மாதிரி சில விஷயம் சொன்னாங்கன்னா கூட ப்ரூவ் ஆகல அப்படி ஏன் நீங்கள் தீய சக்தி ஏன் சொன்னீங்க? ப்ரூவ் ஆயிடுச்சா தீய சக்திகிட்ட? வெள்ளை வெட்டியாக இருந்தால் கரை ஆக தான் செய்யும், அதை தோச்சி போட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, கரை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி போட்டுற முடியுமா? அதே தான் டிஎம்கேக்கும். டிவிகேக்கு மட்டும் அந்த ரூல்ஸா, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுக்கு வேற ரூல்ஸா? நீங்கள் இப்படி குதர்க்கமாக கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது? இதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் கேவலமாக இருக்குது, கன்றாவியாக இருக்குது. அப்படியே வந்து எப்படி இருக்குன்னா, அடுத்தவனை வந்துட்டு நீங்கள் அவ்வளோ குறை பேசுனீங்க, கழுவி ஊற்றுறீங்க, ஆனால் நீங்களே அதை பண்ணுறீங்க. என்ன பண்ணுறோம்? மக்களுக்கு நல்லது தான் பண்ணுறோம். கீச்சிங்க. என்ன கீச்சிங்க அப்படி சொல்லுங்கள், நல்லது. மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ போயிட்டு அந்த கவர்மெண்ட் கொடுத்த டெண்டர் ப்ராஜெக்ட்ல நடக்குதுல்ல, அங்கெல்லாம் கீர்த்தனா அவங்க போயிட்டு எப்படி ஒர்க் நல்லா நடக்குதா, அவங்களாம் எவ்வளோ இதாக பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? நான் பார்த்தேன். அதான் ஹிந்திக்காரங்களை பார்த்துட்டு எதுக்கு ஹிந்திக்காரங்களை வச்சிருக்கீங்க, தமிழ் ஆளுங்களை வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே தானே? ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எந்த மினிஸ்டர் இருக்காங்க? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரோட்டில் போகிறவனே இருப்பாங்களே மக்கள். ரோட்டில் போகிற மக்கள் சொல்லுவாங்களே. அதுக்கும் உனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை, மினிஸ்டர் தானே, உங்கள் கையில் தானே சட்டம் இருக்குது, அதை கவர்மெண்ட் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தால் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல, அது நீங்கள் போயிட்டு சொல்லணுமா? ஒரு ரூல்ஸை எடுத்துகிட்டு வாங்க, கம்பல்சரி 80% நீங்கள் தமிழ் ஆளுங்களை வைக்கணும்னு சொல்லுங்கள். நான் வாய் வழியாக சொல்லிட்டு போகிறீங்க, வீடியோவா வீடியோவா பேக்ரவுண்டில் பிஜிஎம் போடணுமா? நீங்கள் சென்டிமெண்ட்டாக கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. கரெக்டாக கேள்வி கேட்டாவா? சரியா? இதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கெலாம் நான் என்ன பதில் சொல்கிறது? என்ன சொல்கிறது சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்சு சொல்லுங்கள். எனக்கு தான் கோபம் வருது. இளைய தளபதி சொன்னாரு, அதாவது டிஎம்கே ஆட்சியில பாதுகாப்பே இல்லைங்க பெண்களுக்கு, ஒரே கலவர பூமியா இருக்குங்க, நான் வந்தவனே வந்து சீட்ல அமர்ந்தவனே இதெல்லாம் நான் மாத்துவேன். அமர்ந்தவனே தான் அந்த இது சிங்கப்பெண் அதிரடி படை ரெடி பண்ணியிருக்காருல்ல. திரும்பவும் எனக்கு வந்து கலாய்க்க வைக்காதீங்க, உங்களை கலாய்க்கணுன்றது நீங்க முடிவு. கலாய்க்கிறது சிங்கப்பெண்ணுன்னா என்னதுங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. சிங்கப்பெண்ணா என்ன பண்ணாங்க? ஆல்ரெடி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல லேடிஸ் இருந்தாங்கல்ல, பெண் போலீஸ். சிங்கப்பெண்ணா என்னது? சிங்கப்பெண் என்னன்னா சிங்கப்பெண் அதிரடி படை, அவங்களும் போலீஸ் தான், அது பேரு தான். நான் அதான் கேட்குறேன், அவங்க தானே பழைய போலீஸ் தானே? நான் என்ன சொல்றேன், இப்போ டிஎம்கே இப்போ அரசாங்கம் யாரு? டிவிகே. இதுக்கு முன்னாடி யாரு? டிஎம்கே. அது டஸ்டர்ல எழுதி அழைச்சிட்டு எழுதுனா அதே போர்டு வெறும் பேர் மட்டும் மாறி இருக்கு, அதானே? நீங்க எல்லாத்தையுமே குத்தமா பார்த்தா அது குத்தமா தான் இருக்கும். அது குத்தம் இல்லைங்க, ரியாலிட்டி அதாங்க. நீங்க பண்றது அதுதான், ஆனா பேச்சுல மட்டும்தான் பயங்கரமா பேசுறீங்க. சினிமாவில் எப்படி காட்டுறீங்களோ அது மாதிரி ரியல்ல காட்டணும்னு நினைக்கிறீங்க.
புதுசு மார்க்கெட்டிங் புதுசா எடுத்துட்டு வராங்க, புது புது விஷயமா. என்ன மக்கள் நல்லதுக்கு. என்ன புதுசு? நீங்க எல்லாத்தையுமே இப்படி குறையா சொல்லிட்டு இருந்தா என்னதான் பண்றது? புதுசா எடுத்து வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க பழைய கேஸ் 2 பாஸ்கர் எடுத்து வந்துக்கிறீங்க. வேற என்ன எடுத்து வந்தீங்க? நீங்க அந்த பேரை சொல்லாதீங்க. அதாவது புதுசா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பழைசெல்லாம் கூப்பிட்டு வந்து சேர்க்குறீங்க. மக்கள் நல்லதுக்காக இவங்களை சேர்த்தீங்களா? அவங்க பல வருஷமா அரசியல்ல இருக்காங்கல்ல, அவங்களோட நாலேஜும் வேணும். நீங்க மக்களுக்கு என்ன நாலேஜ், என்ன கைண்ட் ஆஃப் குக்கா நாலேஜ், இன்னொருத்தர் வந்து மணல் கடத்தல் நாலேஜ், அதுக்கப்புறம் சொத்து சேர்த்த நாலேஜ், மிரட்டி ஃபோர்ஜரி பண்ணி சீட்டிங் பண்ண நாலேஜ், இதெல்லாம் கேஸ் அவங்க மேலே இருக்குது. ப்ரூவ் ஆகல, அதானே நெக்ஸ்ட் சொல்ல போகிறீங்க? அவங்களாம் மினிஸ்டர் இருந்திருக்காங்கல்ல. நீங்கள் ப்ரூவ் ஆகல அதானே சொல்லுவீங்க. எதுக்கு டைலாக மாற்றுறீங்க? இல்லை, சொன்ன டைலாக திரும்ப சொல்லக்கூடாதுல்ல. இந்த மக்கள்கிட்டே அதானே எல்லாரும் அதானே சொல்கிறாங்க. ப்ரூவ் ஆகல செந்தில் பாலாஜி நாளைக்கு சொல்லுவார், கேஸ் தானே போட்டிருக்கீங்க, ப்ரூவ் ஆகலன்னு. எந்த கேஸும் ப்ரூவ் ஆயிருக்கு. கரெக்ட் தான். எந்த கேஸ் ப்ரூவ் ஆயிருக்கு? அதான் நான் உங்களை கேட்குறேன், நீ என்ன கேட்குறீங்க? எதுவும் மக்கள் மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கணும். ஓ, டிவிக்கே அரெஸ்ட் பண்ண போகுது 2 பேரை. இன்னொரு மேலே கேஸ்ரா, செந்தில் பாலாஜி மேலே கேஸ் வந்து நாங்களும் தான் டிஎம்கேவும் சொல்லும், ஆதவர்த்தினா அவங்க ஃபேமிலி மேலே கேஸ்ரா, அவங்களும் ஜெயிலுக்கு போவாங்கடா. கரெக்டு தானே? கடைசி என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன கேட்குறேன், பொய் சொல்லுவாங்களா ஃப்ராடுன்னு சொல்லாமல் வேணாமா? பொய் சொல்கிறவங்களா அப்படிதான் சொல்லுவாங்க. பொய் சொல்லுவாங்களா ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நான் வந்தால் ஒன்று செய்கிறேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் இதெல்லாம் ஏமாத்தலன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, வைகோ இருக்காரு. வைகோ என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட்டு விஜய் அவர் வந்துட்டு எங்களை வந்துட்டு ரிசைன் பண்ண சொன்னார் 2 எம்எல்ஏவை. அவங்களே வந்துட்டு அப்புறமா பிரச்சாரத்துக்கு கூட வந்து 2 பேருக்காக பேசுகிறேன்னு சொன்னாரா? ஆமாம். அதுக்கப்புறமா வைகோ வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் தான் இளைய தளபதிக்கு சொன்னேன், தளபதி நீங்கள் தான் வரணும், எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு. இந்த மானங்கட்ட பொழப்புக்கு அதாவது சரி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லுவாங்க. கமெண்ட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் கழுவி ஊற்றுங்க, நோ ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்கிறவங்க ஃப்ராடு. அதுக்கப்புறம் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறவங்களும் வந்துட்டு மக்களுக்கான நலனை பார்க்கவே மாட்டாங்க. இந்த 2 பேர் வந்து ஜாயின் பண்ணி என்ன கிழிக்க போகிறாங்க அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது கிழிக்க போகிறாங்கன்னா என்ன தெரியுமா? ஏடிஎம்கே ரெட்டை இலையை கிழிப்பாங்களா? டிஎம்கே கிழிப்பாங்களா? அது ஆல்ரெடி பண்ணிட்டாங்கல்ல ஏடிஎம்கே. அதாவது எங்கள் தலைவர் எம்ஜிஆர், எங்கள் தலைவி ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 2 பேர் உயிரோடு வந்திருந்தா இதை பண்ணியிருப்பாங்களா? அதாவது எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, தலைமை சரியில்லையா? கட்சிக்குள்ள இலையுதிர் காலம் வந்துச்சு, அதனால தான் ஒரு இலையா பிடிங்க வந்துருந்தீங்க. அதை தூக்கி இங்கே மாட்டிக்கிட்டாங்க. அந்த இலையெல்லாம் அள்ளி எடுத்துன்னு வந்து இங்கே என்ன சொல்கிறேன், பொங்கல் டைமில் போகி வரும். ஓ, அதான் அந்த டைலாக் சொல்லுவாங்களே, போகி எப்போ பழைய என கழிதலும் புது என புகுதலும் அப்படின்னுவாங்க. போகிக்கு முன்னாடி என்ன ஆகும்னா பழசெல்லாம் தூக்கிட்டு வந்து எரிக்க வருவாங்க. அதான் அப்போ டிவிக்கு வெளியில வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடும். நீங்க என்ன சொல்ல வந்துட்டு இப்போ எது கலாய்க்கிறீங்க டிவிக்கேவை? ஏங்க, போகியில எரிப்பாங்க, பொல்யூஷன் வரும். பொல்யூஷன் வந்து நாட்டுக்கு நல்லதே இல்லை, அதை எடுத்துட்டு போயிட்டு டிவிக்கே யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த 2 நாட்டுக்கு நல்லதா? ஃபர்ஸ்ட் இவங்க மேல இருக்கிற கேஸ், குக்கா கேஸ், இதெல்லாம் பார்க்க சொல்ல இங்க 2 நல்லதா? இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு குறைவு அதிகமா இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பிள்ளையும், அதாவது 5 வயசு குழந்தைய அப்பாவை வெட்டி சாவடிச்சிருக்காங்க திருநெல்வேலியில. 5 வயசு சாத்தாங்குளம் இந்த சைட்ல. ஆமா, இன்னைக்கு 5 வயசு குழந்தை வெட்டி கொள்ளிருக்காங்க. 5 வயசு குழந்தை அப்பாவோட போறப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பகை, ஒரு கொலை சம்பவத்துக்காக இப்போ ரிவெஞ்ச், அந்த குழந்தைய வெட்டியிருக்காங்க. வெரி பிடிச்ச சம்பவம். நான் என்ன சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், இந்த பொய்யும் புழுவுமா சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களை கூட நீங்கள் எதனா பண்ணியிருக்கலாம். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே பொய்யா தெரியுதுங்க பேசிட்டு. அந்த மாதிரி கும்பலை நீங்கள் எதாவது வச்சுருந்தா கூட எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னா உங்களை நான் மோட்டிவேட் பண்ணல, அதை பரவாயில்ல, சே இந்த நாட்டுக்கு தேவையில்லாத புல்லை பிடிங்கி போட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? இதோ 2 பேர் இறந்தாங்க. யாரு? ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு 2 பேர் 19 வயசு 16 வயசு. அது ஒரு அதே ஊரில் தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு. அது என்ன சொன்னாங்கன்னா, அடித்து மாட்டிட்டாங்க கொட்டாய்க்குள்ளே அப்படின்னாங்க. ஆனால் என்ன நடந்து தெரியல. அது வந்து போஸ்ட்மார்ட்டம் வர சொல்ல அவங்களே சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை கேஸை முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, 2 பேரும் வேறு கேஸ்ட்னு வேறு சொன்னாங்க. அந்த ஊரில் வந்து அவங்க அப்பா யாரோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. ஏன் ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பிரச்சனைங்க போயிட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கும் வந்துட்டு ப்ராப்ளம்லாம் சால்வ்லாம் பண்ண முடியல. இவங்க வந்துட்டு ஆட்சி மட்டும்தான் மாறி இருக்குது, ஆனால் காட்சிகள் மாறலை. எங்கேயுமே வந்து சட்டத்தெல்லாம் மாற்றலை. சட்டத்தை மாற்றாமல் இவங்க நல்லது செய்வேன்னு சொல்கிறதே வந்துட்டு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்குற மாதிரி எனக்கு.
எனக்கு இல்லை, ரியாலிட்டி அதுதான். ஒரு சட்டத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிச்சு இவங்க சொன்னால் பரவாயில்ல. இப்போ பாருங்க, அந்த எல்என்டி நிறுவனத்துக்கு டேட்டா சென்டரா அது வைக்கிறதுக்கு இத்தனை கோடி, எத்தனை பேர் காஞ்சிபுரத்தில் அரௌண்டு 5000 பேர் சம்திங் வேலை. ஆனால் ரியாலிட்டி வந்துட்டு இன்னைக்கு தான் தெரியும். அந்த டேட்டா சென்டருக்கு வந்து ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுமா. அந்த இடத்துல அவ்வளோ நீர்நிலைகள் வேஸ்ட் ஆகுமா. ஓகே, அப்போது இந்த மாதிரி தொழிற்சாலை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி உள்ளே வரும்போது நம்ம இயற்கை வளத்தையும் பாதுகாக்கணுன்றதை பற்றி தெரியாமல் பண்ணுறாங்கல்ல. எங்கே தாங்க இயற்கை வளத்தை பாதுகாப்பீங்க? எந்த விஷயத்தில் பாதுகாப்பீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுல மட்டும்தான் சேஃபாக இருப்பீங்க. காம்பவுண்டு, பெரிய காம்பவுண்டு கட்டிட்டு யாரும் வராத அளவுக்கு வச்சுப்பீங்க. வெளியில் இருக்க மக்கள் பாரு, பூந்தமல்லியில் என்னாச்சு, திருவள்ளூர் இன்னைக்கு எங்கெல்லாம் வீடு கட்டி பல வருடங்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேற மாற்று வழி ஏதாவது கொடுத்துட்டு அவங்கள எவாக்குவேட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அவங்க வீட்டில் இருக்க கட்டில், துணி எல்லாத்தையும் தூக்கி வந்து ரோட்டில் இப்படி கலாச்சிட்டு அந்த வீட்டை அங்கேயே ஜேசிபியில் போட்டு அடிக்கிறீங்க. புரியல, நீங்கள் பண்ணுறப்ப அது பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்டாயப்படுத்தி மக்களை ஒரு கேரே இல்லாத தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மக்களை பற்றியும் சிந்திக்காத ஒரு அரசு அவங்களுக்கு நல்லது நடக்கிறது எப்படி? வாய்ப்பே இல்லை. சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்களே சொல்லிட்டோம். இந்த 2 பாஸ்கர்ஸ் வந்துட்டு நல்லது பண்ணுவாங்களா? இல்லைனாக்கா இந்த பூந்தமல்லி சைடில், திருவள்ளூர் சைட்லலாம் வீடு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி பல வருடங்களாக 35 வருஷங்களாக இருந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுத்து அவங்களுக்கு வரி கட்டி இந்த நிலமையில இருந்தவங்க இன்றைக்கி வந்துட்டு வீட்டை விட்டு தள்ளப்பட்டிருக்காங்க வெளியில். அவங்களுக்கு மாற்று வழியே கொடுக்காம ஒரு விஷயத்த பண்ணுறப்ப அதுவும் தவறாக எங்களுக்கு தெரியுது. அவங்க பண்ணது தவறாக இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க எங்கே போவாங்க? அதுக்கும் ஒரு பதில் சொல்ல முடியுமா இந்த கவர்மெண்ட்டு தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ பார்க்குற மக்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல விட திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நாராயண். பாய்.